இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். இது ஹோட்டல்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீனிஷாக கிடைக்கும் நமக்கு. அடுத்து வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மைய அரைச்சிக்கலாம். இதுதான் அந்த கிரேவிக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்புன்னு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நம்ம ஏற்கனவே நிறையா ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். பட் இதுலேயும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் தக்காளி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம வெங்காயம் ஏற்கனவே நல்லா ஃப்ரை பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் தான் அந்த கிரேவிக்கு நல்ல தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் நிறைய தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தயிரும் இந்த ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே மஷ்ரூம் நல்லா வெந்துக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற நமக்கு தேவையில்லை. ஸோ இது அப்படியே மூடி வச்சாலே போதும். தன்னால் தண்ணி விட்டு சூப்பராக வெந்துடும். இந்த கிரேவி இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க போகிறேன். இது சமைக்கும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.